அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாபெரும் புகழுடையவன், மகத்தான புகழ்தலுக்கு சொந்தக்காரன். அவனது பேரருள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. நோய்வாய்ப்பட்ட ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமானவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி இறந்து விட்டவனைப் போலவும் கருதப்பட மாட்டான். நோய் என்பது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் தத்தளிக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய ஆன்மா, நம்முடைய உள்ளத்தில் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஆன்மா செத்து போகாது. அப்பட்டமான ஒரு காஃபிர் ஒருத்தன் இருக்கிறான். காஃபிருடைய உள்ளம் செத்து போன உள்ளம் என்று ஷரியா சொல்லுது. இறைவனை நினைவு கூறுவதும் இல்லை, இறைவனை நினைவு கூறுவதும் பக்கம் அவன் உள்ளம் திரும்புவதும் இல்லை. அவனுடைய உள்ளம் படிப்படியாக செத்து போயிடுது. ஒரு சாலிஹான மோமின், அவனுடைய உள்ளம் பயங்கர உயிரோட்டத்தோட உற்சாகத்தோடு இருக்குது. உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள் இந்த ரெண்டு நிலையிலும் இல்லாமல் இடையில தத்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ளங்களில் நோய் உள்ளவர்களுக்கு குர்ஆன் மிகப்பெரிய ஷிஃபாவாக இருக்கின்றது. நம்ம உள்ளம் சொல்கிறோம், அகம் சொல்கிறோம். அதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இன்னும் நம்முடைய சிந்தனை, இன்னும் நம்முடைய மனசு. சிந்தனை ஃபுல்லாக அறிவு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை, இது எல்லாமே சிந்தனை சார்ந்த விஷயங்கள். நம்முடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள், உணர்வுகள், இதெல்லாம் மனசு சார்ந்த, உள்ளம் சார்ந்த விஷயங்கள். இப்போ ஒருத்தனுக்கு அல்லாஹ்வை பற்றி சந்தேகம், அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவதை பற்றி சந்தேகம், குர்ஆனை பற்றி சந்தேகம், இறை தூதர்களை பற்றி சந்தேகம். ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறான். தடுமாற்றம், நம்பிக்கையில் பழுது, அவநம்பிக்கை. சில விஷயங்கள் நம்புகிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் நம்புகிற மாதிரி இல்லை. நாத்திகவாதிகள் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த கேள்விகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம். அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, கடவுள் யாரும் இல்லையோ என்று நம்முடைய உள்ளத்தில் வருது. இதெல்லாமே சிந்தனை சார்ந்த நோய்கள். நம்பிக்கையில் பழுது, அல்லாஹ்வின் மீதான ஈமானில் வீக்னஸ்ஸு, அல்லாஹ்வின் தூதர் மீது அப்படி இருந்திருப்பாங்களா என்று சந்தேகம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த விஷயங்கள், சட்டத்திட்டங்கள், இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா, நான் அந்த காலத்தில் ஓகே இப்போ பொருந்துமா, இந்த மாதிரியான விஷயங்கள். ரைப் தான் சந்தேகம். ரைப்னாக்கா நம்பிக்கையில் பழுது. நம்ம இதெல்லாம் இருக்குமோ இல்லாமோ. இப்போ நமக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும், எந்த விஷயத்தை மனுஷன் முழுசாக நம்புகிறானோ அதுதான் அவன் செயல்படுத்துவான். அரைகுறை நம்பிக்கை தயக்கத்திலே தயங்கிக்கிட்டே நின்றுருக்கும். இப்போ இந்த மாதிரியான நம்பிக்கையில் ஏற்படுகின்ற தயக்கம் சிந்தனையில் தோன்றுகின்ற நோய். இதெல்லாம் சிந்தனையில் தோன்றுகின்ற நோய். நம்முடைய சிந்தனைகள், கோட்பாடுகள், எண்ணங்கள், கருத்துகள், இதில் எல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. அடுத்ததாக நம்முடைய மனசில் தோன்ற நோய், உள்ளத்தில் தோன்றுகின்ற நோய். இது நம்முடைய பண்புகளை, பழக்க வழக்கங்களை பாதிக்குது. பணி பெண்கள்கிட்ட பேசும்போது அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள்ல சொல்கிறான், ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், பெண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அந்நிய ஆண்களோடு பேசும் பொழுது உரத்த குரலில் பேசுங்கள், நோயுள்ளவர்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். நமக்கு இந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள் மனதினுடைய நோயால் பாதிப்படைகின்றன. தாறுமுறை யோசிக்கிறோம், புறம் பேசுகிறோம், பொறாமைப்படுறோம், பொய் சொல்கிறோம், அவதூறில் இறங்குறோம், ஒருத்தரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்து அதை மற்றவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணுறோம். அந்நிய பெண்களை பார்த்தா நமக்கு வேறு விஷயம் என்னெல்லாம் வருது, காமத்தில் வேறு வழி யோசிக்கிறோம். உணர்வுகளில் ஏற்படுகின்ற இந்த ஷஹவாத், உலக மோகம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பதவி ஆசை, இது எல்லாமே உலக மோகத்தில் ஏற்படுகின்ற மனசு அப்படி சரணமாகிக்கிட்டே இருக்கு, அப்படி ஆடிக்கிட்டே இருக்கு மனசு. என்ன நோய் உள்ள மனது அது. இந்த ரெண்டு வகையான நோய்களுக்கும், சிந்தனையில் தோன்றுகின்ற நோய், மனதில் தோன்றுகின்ற நோய், இந்த ரெண்டு வகையான நோய்களுக்கும் குர்ஆனில் ஷிஃபா இருக்குது
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. குர்ஆனில் படித்து அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே குர்ஆனை படிக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சிந்தித்து பாருங்க. லியதப்பரு, சிந்திப்பதற்காகத்தான் இதை கொடுத்துருக்குறேன். இப்போ சிந்திக்கணும். இப்போ நம்ம சிந்திக்க குர்ஆனை படிக்கிறோம், சிந்திக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கும் போது ஒரு காரியம் பக்கத்தில் நடந்துகிட்ருக்குது. அந்த காரியத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அங்கே போய் பாருங்கள், அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்காங்க, அங்கே ஒரு யானை வந்திருக்குது, ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள வந்துடுச்சு. தகவல், இந்த தகவல் மீதாக உங்களுக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கும். சரியா? நீங்களே நேரடியாக கிளம்பி அங்கே போயிட்டீங்க, நீங்கள் போய் கண்ணால் அந்த யானையை, காட்டு யானையை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட நம்பிக்கை பரிபூர்ணமாயிடும். சரியா? ஆமாம் வந்துச்சுங்கிறதுல கன்ஃபார்ம், நீங்கள் எந்த சந்தேகம் கொள்ள மாட்டீங்க. இப்போ ஈமானை கன்ஃபார்ம் பண்ணுமாறு குர்ஆன் சொல்லுது. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குர்ஆனில் இருக்குது, உங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி கிளாஸில் சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் ஈமான் கொள்ளாதீங்க. நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியால் உங்கள் இறைவனை கண்டறியுங்கள். உங்கள் சொந்த முயற்சியால். ரொம்ப முக்கியமான விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கும் பொழுது தான் தூதராக அப்படியே பரிணாமம் அடைகிறார். இப்போ 2 சிறை கைதிகள், 2 கைதிகள் வந்து அவங்கள்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து தங்களுடைய கனவுகளை சொல்கிறாங்க. 2 பேர் 2 கனவு பார்க்குறாங்க. இப்போ யூசுஃப் ஒரு மிகப்பெரிய அறிஞர் மாதிரி இருக்கிறாரு, மிகப்பெரிய ஆள். அவர் சின்ன வயசுலேயே இவ்வளோ ஞானம். நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கனவு சொல்லி அந்த கனவுக்கான பலனை கேட்கலாம். இப்போ 2 பேர் வந்து அந்த கனவுகளை சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து திராட்சையை புழிஞ்சுட்டே இருக்கிறேன். சரியா? திராட்சையை புழிகின்றேன். திராட்சை தான் வந்து ஒயின், திராட்சை ரசம் தான் மது, அதுதான் உண்மையான மது. அது அப்படி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொருத்தன் கேட்குறான், என்னுடைய தலையில் நான் ரொட்டி தான் வச்சு சுமந்து வச்சுருக்கிறேன். சரியா? பறவைகள் எல்லாம் வந்து அந்த ரொட்டிகளை கொத்தி கொத்தி சாப்பிடுது, இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, ஓகே, நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன் அப்படின்னு விளக்கம் தர்றார். சில கேள்விகளை எல்லாம் எழுப்புறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எழுப்புறாங்க. அப்புறமா அதுக்கு விடை கொடுக்குறாங்க. அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் தான் அந்த உரையாடலுக்கான மைய தீம். மக்கள் வணங்குகின்ற பல்வேறு தெய்வங்கள் சிறந்தவையா, இல்லை ஆற்றலும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் ஒருவன் சிறந்தவனா? இது கொஷன். இந்த கொஷனை நோக்கி அவர் உரையாடல் நகர்த்துறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கார். அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார். அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார். ஸோ 3 பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள். அந்த வீட்டில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கல. இப்போது நான் யோசித்து பார்த்தேன், இந்த மக்கள் எல்லாம் இவ்வளோ தெய்வங்களை வணங்குறாங்களே, இதெல்லாம் சிறந்தவையா அல்லது ஆற்றலும் வல்லமையும் மேலாதிக்கமும் மிக்க ஒற்றை அல்லாஹ் சிறந்தவனா? இன்னும் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தான் என்ற முடிவுக்கு வந்தேன். அந்த அல்லாஹ் தான் இந்த கனவுகளுக்கான விளக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகச்சிறந்த நபிமார்கள் குடும்பத்தில் தோன்றிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன் உதாரணமாக காட்டுறான். அவர் தம்முடைய சுய அறிவை கொண்டு சொந்தமாக ஆராய்ச்சி செய்து அல்லாஹ்வை கண்டு கொண்டார். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொன்னதுக்காக, உங்கள் உஸ்தாதுகள் சொன்னதுக்காக, ஜுமா பேங்கில் கேட்டு, இந்த மாதிரி உரைகளை கேட்டு, புத்தகங்களை படித்து, குர்ஆனை பார்த்து, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க. பட் எல்லாம் நீங்கள் நேரடியாக கண்டறியுங்கள். குர்ஆன் அழைக்குது, ஃபஸ்ட் ஈமானின் பக்கம் வாங்க. ஈமானை பற்றி தானே முதல்ல சந்தேகம். அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அல்லாஹ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான், அல்லாஹ் எப்படி இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் என்பதை பற்றியெல்லாம் மனுஷன் யோசிக்கிறாங்க. சுனாமி வருது, மிகப்பெரிய இயற்கை பேரிழிவு, ஆயிரக்கணக்கான மக்கள் என்னட்டாங்க. ஏதோ கஜா புயல் ஒரே ஒரு நைட் தான் வந்துச்சு. பயங்கரமான இழப்பு, நல்லவன் கெட்டவன் ஏழைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன ஒரு நியாயம், இது என்ன ஒரு நீதி? சரியா? அநியாயம் செஞ்சவங்கன்னா அவங்க அடிக்கணும், ஓகே.
எந்த பாவமே செய்யாத அப்பாவி ஏழைகள் மக்கள் எல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் கஷ்டப்பட்டே இருக்கணும். ஒரே ஒரு தோட்டம் இருக்குது 1.5 ஏக்கரால், அதில் ஒரு 500 மரம் வச்சுருக்காம, எல்லா மரமும் போச்சு அவனுக்கு. அவன் திரும்ப மரத்தை வச்சு எப்படி ஆளாகிறது? அவன் கூலி வேலைக்கு தான் போகணும். கூலி வேலையும் இல்லை, விவசாயமே இல்லை, எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போவான். வேறு எங்கேயாவது பட்டணத்துக்கு போகணும், அங்கே போய் 500-1000 கஷ்டப்பட்டு இருக்கணும். இது என்ன இறைவன் கருணையாளன்னா இப்படிலாம் செய்வானா? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வருது, அல்லது வர வைக்கப்படுது. நம்மள்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம். இப்போ நம்மளை இன்றைக்கி யோசிக்கிறோம், ஆமாம் இல்லை, நம்ம வெளியில் சொல்கிறது இல்லை, நம்ம மனசுக்குள்ளே யோசிக்கிறோம், ஆமாம் இல்லை, இது என்ன இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வின் வேதத்தை, இந்த கேள்வியோடு போய் அல்லாஹ்வின் வேதத்தை நம்ம அணுகிறதே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டே இந்த கேள்விக்கான விடையை தேட ஆசைப்படுறோம். விடை கிடைக்க மாட்டேங்குது. எவன்டையாவது போய் கேட்குறோம், இந்த மாதிரி எவனா பேன் பண்ணிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் கேட்குறோம், சரியா? அவனுக்கும் தெரியாது, அவன் எதையாவது வளர வைப்பான், சரியா? இப்போ நம்ம அந்த சந்தேகத்தோடையே வந்துட்டுருக்கோம். சந்தேகம் வந்துருச்சு, அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் இருக்கிறானா என்று உங்கள் உள்ளத்தில் ஒரு கொலை கொஞ்சம் சிறுசாக வந்துருச்சு. ஷைத்தான் இதை பார்ப்பான், ஒரு சின்ன நோய் உள்ளே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த நோயை மெதுவாக அப்படியே வளர்த்திக்கிட்டே இருக்கும். ஓ, குர்ஆன் என்ன சொல்கிறது? இந்த நோயோடு வாங்குங்க, இந்த நோய்க்கான மருந்தை நான் தருகின்றேன். இந்த நோய்க்கான மருந்தை குர்ஆன் கொடுக்குது. ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், இதை யோசிச்சு பாருங்கள், அதை யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயமாக சொல்லுது. குர்ஆன் பிரபஞ்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இயக்கி கொண்டிருக்கின்றான் என்பதற்கான பல உதாரணங்களை, கிட்டத்தட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளுகின்றான், அவனே அடி பணிவதற்கு உரிய இறைவன் என்பதற்கு ஆதாரமாக கிட்டத்தட்ட 52 தலீல் ஆதாரங்களை குர்ஆன் முன்வைக்கின்றது. 52 விஷயங்களை ஆதாரங்களாக குர்ஆன் முன்வைக்கின்றது. வானங்கள், பூமி, சூரியன், இரவு, பகல், மகரந்த சேர்க்கை, காற்று, கடல், சரியா, நீர், தேனி, இப்படி 52 விஷயங்கள். 52 விஷயங்களையும் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொன்றும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொன்றையும் உட்காந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு 2-3 விஷயங்களை சிந்திக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஈமான் அப்படியே கூடும், அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். சந்தேகம் அகலும். சந்தேகம் என்பது ஒரு இருள், லைட் அடிஞ்சிட்டு இருக்குது, பிரைட்டாக அழிஞ்சிட்டே இருக்குது. இப்போ அப்படிங்க அது மேலே அப்படியே புகை படியுது, மங்களாயிடுது. ஒளி போகலை, ஒளி அங்கே தான் இருக்குது, சரியா? ஆனால் அந்த ஒளி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒளியை இருள் மறைக்குது. இப்போ நம்ம அதை துடைக்கிறோம், ஈர துணியில் அல்லது வேறு ஏதாவது ஒரு மாய்ஸ்சர் போட்டு அதை கலட்டி துடைக்கிறோம், துடைச்சி பளிச்சுன்னு ஆக்குறோம். பளிச்சுன்னு ஆக்கும் பொழுது இன்னும் பிரகாசமாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளத்தில் ஈமான் இருக்குது, எல்லாருடைய உள்ளத்திலும் ஈமான் இருக்குது என்று சரியாக சொல்லி. நம்ம உள்ளத்தில் நம்ம முஸ்லீம்களை இல்லை, எல்லாத்துடைய உள்ளத்திலையும் ஈமான் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் முஸ்லிம்களாக பிறக்கின்றன, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக, சரியா? இப்போ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் எல்லா குழந்தையும் பிறக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதுகளை எதற்காக படைத்திருக்கிறானோ அதுதான் நம்ம அது விலை வாங்க முடியும். காதை வச்சு நீங்கள் சாப்பிட முடியாது, வாயை வச்சுட்டு பேச முடியாது, சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலையை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். அந்த கருவிகளை கொண்டு அந்த வேலையைத்தான் வாங்க முடியும், சரியா? அப்படி உள்ளத்துக்கு ஒரு வேலையை நினச்சிக்கிறான், அல்லாஹ்வை பற்றி சிந்தி, அல்லாஹுக்கு அடி பண்ணி, இது அகத்துக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கின்ற வேலை. மனுஷன் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலிருந்து இதை அப்படியே டைவர்ட் பண்ணுறான். தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை பெற்றோர்கள் டைவர்ட் பண்ணுறாங்க, கிறிஸ்துவராக மாற்றுறாங்க, யூதராக மாற்றுறாங்க, அல்லது நெருப்பை வணங்குகின்ற, சிலைகளை வணங்குகின்ற சிலை வணங்கிகளாக, நெருப்பு வணங்கிகளாக அவங்கள மாற்றுறாங்க. எல்லா குழந்தைகளும் இயல்பான மனோநிலையில், இயல்பான மனோநிலை என்ன, இந்த வெளிச்சத்தோடு தான் பிறக்குது. இவன் பூசி 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 வெளிச்சத்தை மறைச்சிட்றான், இருட்டாக்கிடுறான் பெற்றவங்கெல்லாம். இப்போ எல்லாருடைய உள்ளத்திலையும் இது இருக்குது, இந்த உணர்வு. இப்போ எல்லாம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தால், நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ்,
ஒரு ஹிந்து குரானில் படிக்கிறான். இந்த 52 விஷயங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொன்றா அவனுக்கு அப்படியே தொடங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் நம்பி ஏற்றுக்கொள்வான். தன்னால் நம்பிக்கை வந்துடும். வெளியிலிருந்து வர்றதில்லை நம்பிக்கை, ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஃபித்ரத்தல்லாஹி ஃபதரன்னாஸ அலைஹா என்று குர்ஆன் சொல்லுது 30வது அத்தியாயத்தில் 30வது வசனம். இது மனிதனுடைய ஃபித்ரத், இயல்பு, மரபு. அவனுடைய இயல்பு அம்சத்திலேயே இந்த ஓரிரை கோட்பாடு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே இறைவனை ஏற்றுக்கொள், ஒரே இறைவனை கட்டுப்பாடு, ஒரே இறைவனுக்கு அடிப்பணி. இந்த உணர்வு ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒவ்வொரு ஆன்மாவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இதைய பளிச்சுன்னு ஆக்குறோம். இப்போ சந்தேகம் அவங்க உள்ளத்துக்கு வந்திருக்கு. சந்தேகத்தோட குர்ஆனுக்குள்ளே போகும். சந்தேகம் ஆராய்ச்சி பண்ண, குர்ஆன் ஆராய்ச்சி பண்ண தோன்றுகின்றது, நல்ல உபதேசங்களை வழங்குகின்றது. இப்போ நோய்க்கு சரியான மருந்து. நீங்கள் காய்ச்சலால் பாய்க்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆலு பக்கரா பழத்தை கொடுக்குறாங்க, வேறு சில ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய நோய் தன்மையெல்லாம் குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கொஞ்சமாக குறைய உங்களால் நல்ல உணவுகளை ஏற்கக்கூடிய பக்குவம் வருது. அதற்கு ஏற்றாற்போல் உடம்பு ரெடி ஆகுது. குர்ஆன் மனதிலிருந்து இந்த நோயை அகற்றி மனதை ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருகின்றது. அப்போது ஒருத்தர் நோய் வந்துச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த நோயுடைய வைரஸுகளை, கிருமிகளை எல்லாம் அகற்றுறோம். அவனுடைய உடம்புல இருந்து அவனை ரெடி பண்ணுறோம், தூய்மைப்படுத்துகிறோம். நோய் என்பது ஒரு அசுத்தம், நோய் என்பது ஒரு மோசமான கிருமிகள். அந்த கிருமிக்கு பத்தியும் கொடுத்து அவனை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி அவனை ரெடி பண்ணுறோம். அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வரும், இயல்பான நிலைக்கு. இயல்பான நிலை தான் தூய்மையான நிலை. தூய்மையான நிலைக்கு கொண்டு வரும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்துக்கான காரணம் என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். நீங்கள் அவர்களின் பொருட்களிலிருந்து ஜகாத்தை பெற்று அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜகாத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் செல்வம் பரிசுத்தமாகி விடுகின்றது. ஜகாத்திற்கான வரியை கொடுத்துட்டீங்க. ஸோ செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்ற பணியை செய்வதால் அந்த செயலுக்கு, அந்த வழிபாட்டிற்கு ஷரியத் ஜகாத் என்று பெயர் சூட்டுகின்றது. ஜகாத்னா பரிசுத்தம், தூய்மை. சின்ன பசங்க போய் பேசுறது இல்லை இல்லையா? சின்ன பசங்க இயல்பாக இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க. ஸோ சின்ன குழந்தைகளை ஜகாத் என்று குர்ஆன் சொல்லுது. ஜகாத். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதிர் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக போகிறாங்க. அப்போது எங்கேயோ ரொம்ப தூரம் போய் கடல்கள் சங்கமிக்கின்ற இடத்துல கிதிர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மை எனக்கும் கற்றுக் கொடுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இப்போ எதை பற்றியுமே நீங்கள் வாய் திறக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட அவர் கூட்டிகிட்டு போகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பயிற்சி. கிதிர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ முதல்ல ஒரு கப்பலில் போகிறாங்க. கப்பலுக்கு கொஞ்சம் தூரம் போன உடனே இவர் கப்பலை ஓட்ட போட்டுறாரு. இவர் ஓட்ட போட்டுறாரு. என்னங்க கப்பலை ஓட்ட போடுறீங்க, கப்பல் மூழ்கி போயிடும்ல என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னு இல்லை, இதுக்கு பேசிகிட்டே வர்றேன் என்று கிதிர் அலைஹிஸ்ஸலாம் கவுண்டர் பண்ணுறாரு. அப்புறம் அடுத்த உள்ள இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே சின்ன குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்காங்க. ஒரு குழந்தையை மட்டும் தனியாக கொண்டுட்டு போய் அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கிதிர் அலைஹிஸ்ஸலாம் கொன்னுடுறாரு. சரியா? இவளால் தாங்கவே மூசா அலைஹிஸ்ஸலாமா, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, சின்ன குழந்தையை கூப்பிட்டு கொண்டுட்ட. சரியா? அது ஒரு தூய ஆன்மா, ஜகாத்தன் தையீபா. சரியா? இப்போ தூய ஆன்மாங்கிறதுக்கு அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஜகாத் என்கின்ற பதத்தை யூஸ் பண்ணுறான். அது தூய ஆன்மா. அதை ஏன் இப்படி கொன்ன? இப்போ ஜகாத் அப்படின்னாக்கா தூய்மை. இப்போ உடலை தூய்மைப்படுத்தணும். நோயால் பாதிக்கப்பட்ட உடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னாக்கா முதல்ல நோய்க்கு அந்த கிருமிகளை எல்லாம் அகற்றணும். சரியா? நோயால் பாதிக்கப்பட்ட கிருமிகளை எல்லாம் அகற்றி அதனுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் சுத்தம் ஆகும், சுத்தமாகும். நீங்கள்
ஒரு வயலுக்கு போய் பாருங்கள், வயலில் விவசாயம் பண்ணுறவங்க 2 வேலை பண்ணுறாங்க. முதல்ல அந்த தேவையில்லாத செடிகள், நச்சு செடிகள், களைகள் இதெல்லாம் அகற்றுறான். அப்புறமா அந்த பயிர்களை தாக்குகின்ற வண்டுகள், கிருமிகள், பூச்சிகள் இதெல்லாம் வராமல் ஏதாவது பண்ணுறாங்க. முதல்ல மருந்து தெளிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ மருந்து தெளிக்காமல் ரொம்ப ப்ரொடெக்டடாக ஏதோ பண்ணுறாங்க. சரியா? அப்படியோ ஒரு பயிர் மிக அழகாக செழித்து வளரணும் அப்படின்னாக்கா களைகள், கிருமிகள்லாம் வராமல் அதை பாதுகாக்கிறாங்க. வெளியிருந்து எந்த தாக்குதலுக்கும் ஆளாகாமல் அதை பக்குவமாக பாதுகாக்கிறாங்க. இப்போ இந்த பக்குவமாக பாதுகாத்தா தான் அது பரிசுத்தமான நிலையில் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜக்காத், தஸ்கியா, தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தஸ்கியத்துன் நஃப்ஸை பற்றி சொல்கிறோம். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. உலகத்தில் தோன்றிருக்கின்ற எல்லா இறை தூதர்களும் 4 வேலைகளில் பண்ணியிருக்காங்க. 4 முக்கியமான பணிகள். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹுக்கான சான்றுகள், அல்லாஹ் ஒருத்தன்தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா தெளிவான எவிடன்ஸுகளை தூதர்கள் மக்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க. அப்புறம் மக்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. உள்ளங்களை கழுவி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தபீபுல் குலூப் என்று அழைக்கிறாங்க. உள்ளங்களுக்கான டாக்டர், சரியா, உள்ளங்களுக்கான மருத்துவர். அப்புறம் தாலீமுல் கிதாப், இறைவனுடைய வேதத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தாலீமுல் ஹிக்மா, ஞானத்தை, ஹிக்மத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. 4 வர்க்குகளையும் அல்லாஹ்வின் தூதர்கள் செஞ்சிருக்கிறாங்க. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா. சூரத்து நூர்ல 21ஆம் வசனம். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் உங்கள் மீது இல்லை என்றால் உங்களில் ஒருத்தன் கூட தூய்மையாக முடியாது என்று நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் இருந்தால்தான் நம்முடைய நஃப்ஸை நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ளவே முடியும். தூய்மைப்படுத்திக்கிங்க. அழுக்குகள் அழிச்சுட்டே இருக்கும். தானாக வர அழுக்குகள், தானாக சேருகின்ற அழுக்குகள், பெற்றோர்கள் சூழ்நிலையால் வருகின்ற அழுக்குகள், ஷைத்தான் பகிரங்கமாக உள்ளே திணிக்கின்ற அழுக்குகள், இதெல்லாம் ஓரிடை கோட்பாட்டை குளறுபடியாக்கிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இல்லை என்றால் வஇதா கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்கா லக்கும். 28. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் இப்படி கதவு தட்டுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தமாக சொல்கிறீங்க. வீட்டில் ஆண்கள் யாருமே இல்லை, பெண்கள் தான் இருக்கிறாங்க. வீட்டில் ஆண்கள்லாம் யாரும் இல்லை, நீங்கள் போய்ட்டு அப்புறம் வாங்க என்று அந்த வீட்டில் பெண்கள் சொல்கிறாங்க. இப்போ குர்ஆன் சொல்லி நீங்கள் திரும்பி வந்துடுங்க. அங்கே வெயிட் பண்ணி நான் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆகும், நான் வெயிட் பண்ணுறேன், சரியா, அப்படிலாம் சொல்லாதீங்க. திரும்பி வந்துடுங்க. அதுதான் உங்கள் உள்ளங்களுக்கு தூய்மையானது. சரியா, அங்கே உட்கார்ந்துருக்காதீங்க, வெயிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, திரும்பி வந்துடுங்க. குல்லில் முஃமினூன யக்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லகும் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஸ்னஊன். சூரத்து நூர்ல 30வது வசனம். நபியே, மூமினான ஆண்களிடம் கண்களை தாழ்த்தி கொள்ளுமாறு, பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு, மறைவிடங்களை பேணுமாறு சொல்லுங்கள். அதுதான் அவர்களுக்கு மிகவும் தூய்மையானது. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. சூரத்துல் ஆலால 14வது வசனம். யான் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொண்டானோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னானோ. இப்படி நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதை பற்றி குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது. என்ன அது நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது? நஃப்ஸு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பான வடிவத்தில் படைத்திருக்கிறார். நஃப்ஸுடைய இயல்பான வடிவம் தௌஹீத், ஈமான் பித் தௌஹீத் தான் நஃப்ஸுடைய இயல்பான வடிவம். அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது தான் நஃப்ஸுடைய ரியாலிட்டி, நேச்சர். இப்போ இந்த நேச்சரை நம்முடைய சூழ்நிலை கெடுத்து விடுகின்றது. நம்முடைய பெற்றோர்கள், நம் வாழுகின்ற சமூகம்,
நம்மை எதிரியாக கருதி கொண்டிருக்கின்ற ஷைத்தான்கள். இந்த 3 பேரும் இதை கெடுத்துடுறாங்க. கெடாமல் பாதுகாப்பது. உங்களுக்கு என்று ஒரு ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த ரூஹு கெட்டு போகாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள்லாம் ஒரு மேட்டர் இஸ்லாமிய சமூகத்தில் ரொம்ப விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்டிருப்பீங்க. கண் தானம் செய்யலாமா, உறுப்புகள் தானம் செய்யலாமா? அது பெரிய விஷயம் இதெல்லாம். இப்போ நீங்கள் நேராக கிளம்பி தாவூதி அங்கஸ்தானில் போய் நம்ம கிட்னி தானம் செய்யலாமா, அல்லது நம்மளுடைய உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்கிட்ட ஒரு உடம்பை ஒப்படைத்திருக்கின்றான், அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றான். ஸோ இந்த உடம்பை எந்த என்ன சொல்கிறது, எந்த பழுதும் இல்லாமல் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ செத்த பிறகு இதையே கூறு போடுறது, கண்ணை வெட்டுறது, காதை வெட்டுறது, சிறுநீரகத்தை வெட்டுறது, இதயத்தை வெட்டுறது, கல்லீரலை வெட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. இது பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு அடைக்கலம், ஒரு அமானத். நல்லா யோசிச்சு பாருங்க, உடம்புல அமானத். உடம்பு நீங்கள் செத்து போன பிறகு 6 மாதம் 8 மாதத்தில் அது மக்க போகுது. இப்போது அடைக்கலமாக அல்லாஹ் கொடுத்திருப்பது உடம்பை அல்ல, இந்த ஆன்மாவை. ஒரு அழகான ஆன்மாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்துருக்கின்றான். வான வரும், விருப்பத்தோடு வர்றியா, வேறு வழி இல்லாமல் வர்றியா, இந்த 2 ஆப்ஷனையும் அல்லாஹ் வைக்கிறான். படைப்பினைகளை படைத்ததுக்கு பிறகு இங்கே வா, வந்து ஆகணும். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டையும் சரி, வந்து ஆகணும். 2 ஆப்ஷன். விருப்பத்தோடு வர்றியா, வேறு வழி இல்லாமல் வர்றியா? இப்போ விருப்பத்தோடு வருகிறேன் என்று வானம், பூமி, கடல், காற்று எல்லாம் ஒத்துக்கொண்டன, விருப்பத்தோடு வந்தன. அதே விருப்பத்தோடு தான் மனிதனும் வர்றான் இறைவனை நோக்கி. இப்போ இயல்பாக மனிதனை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி போகின்ற மனித ஆன்மாவை பிரேக் பண்ணி அந்த பக்கம் முடுக்கி விடுறாங்க. நம்ம பெற்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வாழ்கின்ற இந்த சமூகம், அப்படி முடுக்கி விட்டுறாங்க. இப்போ இயல்பு என்ன? ஈமான்னா இயல்பு. ஈமான் என்பது தான் இயல்பு. இந்த இயல்பை நம்முடைய மக்கள் எல்லாரும் கெடுத்து விடுகின்றார்கள். அப்போ ஒரு அழகான ஆன்மாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதனுடைய இயல்பு என்ன? அல்லாஹ் கூப்பிட்டா அது உடனே ஓடி போகும். அல்லாஹ் கூப்பிட்டா உடனே ஓடி போயிடும். அதுதான் இயல்பு. அங்கே முன்னோக்கியே இருக்கும், இறைவனை முன்னோக்கியே இருக்கும். சரியா? இறைவனை நோக்கி மேலே போய்கிட்டே இருக்கும். அதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. ஒரு நெருப்பு பற்ற வைங்க, ஒரு நெருப்பை பற்ற வைங்க, அதனுடைய சுடர் எங்கே போகும்? மேலே அப்படி போயிட்டே இருக்கும். அதனுடைய இயல்பு மேலே போகுது. தண்ணி ஊற்றுங்க, தண்ணி மேலே போகுமா? தண்ணி கீழே தான் ஓடும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்குது. ஆன்மா என்பது ஒளி, அது மேலே தான் போகும். மேலே போகும். எங்கே போகும்? வானவர்கள் வரைக்கும் போகும். உங்கள் ஆன்மாவை நீங்கள் முறைப்படுத்தி சரியான ரூட்டில் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வானவர்கள் வரைக்கும், மலக்குகள் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் வானக்க வரைக்கும் அங்கே போகலாம். இந்த ஆன்மாவை அழுக்குப்படாமல் கொண்டு போய் மஹ்ஷரில் சேர்க்கணும். அதுதான் உங்களோட வேலை. நீங்கள் உடம்பை கையை காலை வெட்டி அடுத்தவனுக்கு கொடுக்குறீங்களா, என்ன பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? உங்களுக்கு ஆன்மா எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த ஆன்மாவை எந்த பொசிஷனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தானோ அதே பொசிஷனில், அதே நிலையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். தான் அமானத், அடைக்கலம். அடைக்கலம்னா என்னென்ன? அவர் பொருள் ஒப்படைக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு அந்த பொருளை கேட்குறேன், அந்த பொருள் நீங்கள் அப்படியே திருப்பி கொடுக்கணும். சரியா? அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அது நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, அது ஒரு வழி ஆக்கிட்டீங்க. சரியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது நேர்மை இல்லாத செயல். இப்போ நீங்கள் நேர்மையான ஆள்னாக்கா நான் எந்த நிலையில், எந்த பொசிஷனில், எந்த கண்டிஷனில் அதை கொடுத்தேனோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இப்போ இதுதான் அமானத். உங்களுக்கு என்று ஒரு ஆன்மா, ஒரு அழகான ஆன்மா. அந்த அழகான ஆன்மாவை அதே அழகிய வடிவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் தஆலாட்ட. நீங்கள் 40 வருஷம் வாழ்கிறீங்க, ஒரு 60 வருஷம் வாழ்க்கை நடத்திக்கிறீங்க. இந்த 60 வருஷத்தில்
உங்கள் ஆன்மாவை அழுக்குப்படுவதற்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லட்சக்கணக்கான வாய்ப்புகளிலும் உங்கள் ஆன்மாவை நீங்கள் அழுக்காக்கி விடாமல் அதை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ நஃப்ஸின் வ மா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆன்மாவை படைத்து அதுக்கு 2 கல்வியை கொடுக்குறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் எப்படி மீறுவது. சரியா? கட்டுப்பட்டு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும், கட்டுப்படாமல் மீறினாக்கா என்ன கிடைக்கும், இந்த 2ஐயும் அல்லாஹ் கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் வாழ்க்கை. ஆன்மாவை தூய்மையாக வைத்து கொண்டவன் வெற்றி பெற்று விடுவான். அழுக்கப்படாமல் ஆன்மாவை யாருக்கு பாதுகாக்கிறானோ, ஆன்மாவை கண்டுகொள்ளாமல் விட்டவன் நாசமாக போய்விடுவான். இப்போ ஆன்மாவை அழுக்கப்படாமல் பாதுகாப்பது எப்படி, ஆன்மாவை அழுக்கப்படாமல் பாதுகாப்பது எப்படி, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஒரு கெட்ட காரியம் பண்ணுறோம், சரியா, ஒரு கெட்ட செயல். குரானில் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆனால் யாரும் இது நல்லா புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் அது கரெக்டாக புரிஞ்சுக்குங்க, சரியா. நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள், சிறிய தவறோ பெரிய தவறோ, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் பெரிய தவறுகள். அன்னி பண்ண பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அல்லது வேறு ஏதாவது மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறீங்க, போய் பேசுகிறீங்க, புறம் பேசுகிறீங்க, திருடிட்டீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. மனுஷன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு தப்பான காரியம் பண்ணால் அது அடுத்தவங்களை பாதிக்கும், அடுத்தவங்களை பாதிக்கும். சரியா என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு தப்பான காரியம் பண்ணிங்கனாக்கா முதல்ல அது உங்கள் நஃப்ஸை பாதிக்கும், உங்கள் ஆன்மாவை பாதிக்கும். ஓகேயா? ஆன்மாவை அல்லாஹ்வை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு சின்ன காரியம் பண்ணுறீங்க, சின்ன காரியம். நீங்கள் தினந்தோறும் காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சு சுபு தொழுக போகிறீங்க. ரியல் லைஃப்பில் பாருங்கள், சுபு தொழுகை ஜமாத்தோடு போயிடுறீங்க, அல்லது ஜமாத் மிஸ் பண்ணாலும் கரெக்டாக தொழுதுடுறீங்க. உங்கள் ஆன்மா இயல்பான நிலையில் இருந்தால் தான் நீங்கள் சுபு தொழுகை தொழுக முடியும். அது ஆன்மாவுக்கு தேவையான உணவு தொழுகை. ஆன்மா இயல்பான வடிவத்தில் இருந்து தொழுக முடியும். நீங்கள் முதல் நாள் நைட் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, புறம் பேசிட்டீங்க, பொறாமப்பட்டீங்க, அவதோடு சொல்லிட்டீங்க, வதந்தியை பரப்புனீங்க, ஒருத்தன் தப்பாக பேசுனீங்க, ஒருத்தன் திட்டிட்டீங்க, ஒருத்தன் அடிச்சிட்டீங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன தவறு. அது உங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆன்மாவை தான் அது அடிக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும், ஆன்மா அப்படி கொஞ்சம் வீக் ஆகிடும். உங்களால் சுபத்தோடு எந்திரிக்க முடியாது, தூங்கிட்டீங்க, சுபத்தோடைய மிஸ் ஆகிடுச்சு. நம்ம செய்கின்ற எந்த ஒரு தவறான செயலும் முதல்ல நம்ம ஆன்மாவை தான் அட்டாக் பண்ணும். இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க, இவரை ஏன் இப்போ அநியாயம் பண்ணுறேன்னு கேட்குறோம். தேவையான பாட்டு பேசாமல் தலையாடி உட்காந்துட்டு இருக்காரு, அவரையும் அடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு சத்தம் போடுறோம், நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் அவரை அடித்தா மட்டும் அநியாயம் இல்லை, உங்களை நீங்கள் அடித்தாலும் அநியாயம் தானே. இப்போ நீங்கள் உங்களுடைய தவறின் மூலமாக உங்கள் சொந்த ஆன்மாவையே அடிக்கிறீங்க, உங்கள் சொந்த ஆன்மாவையே நீங்கள் துன்பத்துக்கு ஆளாக்குறீங்க. இப்போ தவறு செய்பவன் முதல் அநியாயத்தை தன் ஆன்மாவுக்கு செய்கிறான். வாலிம், தீ அநியாயக்காரர்கள். குர்ஆனில் எங்கெல்லாம் ராலிம் என்கின்ற வார்த்தை வந்திருக்கின்றதோ, அநியாயக்காரர்கள், அங்கே எல்லாம் தங்கள் ஆன்மாவுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டவர்கள், தங்கள் ஆன்மாவுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டவர்கள். இந்த பொருள் தான் இப்போ நம்ம குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறோம், அது இந்த பொருள் தான் அப்படியே கரெக்டாக கொடுத்துட்டே வரும். சரியா? இதுதான் உண்மை. ஏன்னா உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் துன்பம் இழைத்து, அநியாயம் இழைத்து, அதை நடுநிலை தவற வைக்கிறீங்க. அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. உங்கள் அடிச்சிட்டிங்க, கீழே விழுந்துட்டீங்க, நீங்கள் காயம்பட்டிருக்கும், ஆயிருக்கும், மனசு போயிருக்கும், என்னடா அடிச்சுட்டானே, நீங்கள் முடங்கிடுவீங்க. ஸோ முதலும் பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான், முடங்கி போயிடுறான்.
சோர்ந்து போயிடுறான், வலி வேதனை என்ன தாங்க முடியாமல் துடிக்கிறான். இயல்பாக அவன் என்ன பண்ணுவானோ அது பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா உண்மை, சராசரியாக இருந்தானாக்கா என்ன பண்ணுவானோ அது அடி வாங்கினதுக்கு பிறகு அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா காயப்படுறது, வலி வேதனை துக்கம் அவமானம், ஸோ முடங்கி போயிடுறான். இப்போ நம்முடைய ஆன்மாவை நாமே ஒரு தாக்குதல் பண்ணுறோம். என்ன ஆகுது? நம்முடைய ஆன்மா சோர்ந்து போயிடுது. ஆன்மா இயல்பாக பண்ண வேண்டிய ஒரு சுபு தொழுகை கூட அந்த ஆன்மா பண்ண முடியல. சரியா? அந்த ஆன்மா வீக் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் செய்கின்ற அநீதம். இந்த சமூகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இருந்தார், ஈமான்ல ரொம்ப ஹை லெவல், சித்திக், அபூபக்கர் சித்திக். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி நம்ம அந்த உரை முனை பண்ணுறேன். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு சலாம் தரதுக்கு முன்பாக ஒரு துவா ஓத நான் ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்க. ஒரு துவா, தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான துவா அது. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், என்னுடைய ஆன்மாவுக்கு நானே தீங்கிழைத்து கொண்டேன், உன்னை தவிர யாராலும் மன்னிக்க முடியாது, ஆகையால் என்னை மன்னித்து அருள்வாயாக, நீயே மிக மிக மன்னிப்பவன், இரக்க சிந்தனை நிரம்பியவன். என்னுடைய ஆன்மாவுக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன், என்னை மன்னிச்சிடியாதா. துவா யாருக்கு அல்லாஹ் கற்றுக்கலாம் பாருங்க. சராசரி ஆட்கள் கற்றுக் கொடுக்கல, திடீர்னு கோபம் வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஈமான்ல யார் உச்ச நிலையில் இருந்தாங்களோ அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. ஒரு நபி இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இஸ்லாம். அந்த நபி ஒரு சிறிய ஒரு பிழையின் காரணமாக மீன் வயிற்றில் போய் மாட்டிக்கிறாங்க. 40 நாட்கள் மீன் வயிற்றில் பெரிய ஒரு திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தாங்க. அப்போ அவங்க துவா ஓதிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் இருந்து விட்டேன். யாருக்கு அநியாயம் பண்ணார் அவர்? அல்லாஹ்வின் தூதர் மாசூம், குற்றமே செய்யாதவர்கள், குற்ற சிந்தனையே வராதவர்கள், அவங்க யாருக்கு அநியாயம் பண்ணியிருந்திருப்பாங்க? அநியாயம் எனக்கு அந்த அநியாயம் இல்லை, தங்கள் ஆன்மாவுக்கே தீங்கிழைத்துக் கொள்வது. இப்போ தங்கள் ஆன்மாவுக்கே தீங்கிழைத்துக் கொள்வது. ஒரு அநீதம் செய்பவன் முதலில் தன்னுடைய ஆன்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொள்கிறான். அந்த ஆன்மா நடுநிலை தவறிவிடுகின்றது. அப்போ ஆன்மாவை இயல்பான நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதில் தான் நீதி. ஒரு பொருள் எப்படி இருந்தால் மிக சரியாக வேலை செய்யுமோ அந்த பொருளை அப்படி வைத்திருக்க வேண்டும், அந்த கண்டிஷன்ல. அதான் அதற்கான நீதி. இப்போ உங்கள் ஆன்மா எந்த நிலையில் படைக்கப்பட்டதோ அதில் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டும். அநீதத்தை விட்டு அகற்றி இயல்பான நிலையில் மெயின்டைன் பண்ணுவதை இப்போ தஸ்கி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரூமை பெருசாக அழகெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எப்படி இருந்தால் ஒரு வகுப்பறையாக இது பயன்படுமோ அப்படி வச்சுருந்தாலே போதும். பொருட்கள்லாம் உடச்சி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அழுக்காக்கிட்டு ஒரு குப்பை குளமாக போட்டு ஒரு வகுப்பறையாக இது பயன்படுத்தவே முடியாது. இப்போ இது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அழகழகான பெயிண்ட்லாம் பண்ணுறீங்க, பூக்கள் எல்லாம் மாட்டி வைக்கிறீங்க, ஒரே செடி கொடிலாம் தங்க வைக்கிறீங்க, நறுமணம் கோலம் வைக்கிறீங்க, மிக அழகாக அற்புதமாக ஆக்கிட்டீங்க. அப்படி ஆக்காட்டியும் பரவாயில்ல. இந்த ரூம் எப்படி இருந்தால் ஒரு வகுப்பறையாக பயன்படுத்த முடியுமோ அப்படி வைத்துக் கொள்வது தான் இந்த ரூமுக்கு செய்கின்ற, ஒரு வகுப்பறைக்கு செய்கின்ற நீதி. சரியா? இப்போ நம்முடைய ஆன்மாவை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட இயல்பான நிலையில் வைத்திருப்பது தான் நம்முடைய ஆன்மாவுக்கு செய்கின்ற நீதி, நியாயம். அதுதான் அதில். இப்போ நம்முடைய ஆன்மாவை எப்படி பாதுகாப்பது, எப்படி பரிசுத்தப்படுத்துவது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தொடரலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.